தருமபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் பாஜக நிர்வாகியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது மனுதாரர் தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது இந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு? சுரேஷ், வணக்கம். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தின் தலைமை மடாதிபதியான ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியார் தொடர்புடைய ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி மிரட்டல் விடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அகோரம் உள்ளிட்டோர் எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த மார்ச் மாதம் அகோரம் கைது செய்யப்பட்டார். அவர் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அகோரம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 45 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அகோரம் தரப்பில் வாதிடப்பட்டது. காவல்துறை தரப்பை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் சில குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக இருப்பதால் அவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதாலும் அகோரத்திற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்டு அகோரத்தின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.